அணைவு சேர்மங்களில் காணப்படும் பிணைப்பினை நாம் புரிந்து கொள்ள இணைதிறன் பிணைப்புக்கு கொள்கை பயன்படுகிறது. எனினும் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இக்கொள்கை சில வரம்புகளை உடையது. எனவே அணைவு சேர்மங்களின் நிறம், காந்தப்பணு போன்றவற்றை விளக்க படிக புல கொள்கை முன்மொழியப்பட்டது. முதலில் அயனி படிகங்களில் காணப்படும் பிணைப்புகளின் தன்மையினை விளக்க இக்கொள்கை பயன்படுத்தப்பட்டு வந்தது. பின்னாளில இடைநிலை உலோகங்கள் மற்றும் அவைகள் உருவாக்கும் அணைவு சேர்மங்களின் பண்புகளை விளக்க இக்கொள்கை பயன்படுத்தப்பட்டது. இக்கொள்கையின் முக்கிய கோட்பாடுகள் பின்வருமாறு. படிக புல கொள்கையின்படி மைய உலோகா மற்றும் ஹீனி ஆகியவற்றுக்கு இடையேயான பிணைப்பு முற்றிலும் அயனித்தன்மை உடையது என கருதப்பட்டது. அதாவது எலக்ட்ரான் அடர்வினை மிகுதியாக கொண்டுள்ள ஹீனிகளுக்கும் குறை எலக்ட்ரான் தன்மையுடைய மைய உலோக அயனிக்கும் இடையே ஏற்படும் நிலை மின்னியல் கவர்ச்சி விசையினா அவற்றுக்கிடையே பிணைப்பு ஏற்படுது. அணைவு சேர்மங்களில் காணப்படும் மைய உலோக அயனி மற்றும் இனிகள் மின்சுமை பெற்றிருப்பின் அவைகள் புள்ளி மின்சுமைகளாகவும் நடுநிலை தன்மை பெற்றிருப்பின் மின்னிருமுனைகளாகவும் கருதப்படுகின்றன. படிகப்புல கொள்கையின்படி அணைவு சேர்மம் உருவாதல் தொடர்ச்சியான பின்வரும் கருத்தியலான படிநிலைகளை உள்ளடக்கியது.